வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ், உங்கள் ஜோதிடர். இது பவாலி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம். நாம் இதுவரை சூரியன் 12 வீட்டில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் நின்றால் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்று பார்த்து வருகிறோம். இதுவரை சூரியன் 5ஆம் வீடு வரை, லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் ஆகியவற்றில் நின்றால் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க போவது சூரியன் 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், இதை பிடித்தவர்கள் லைக் செய்யவும், கூடவே பெல் பட்டனை அழுத்தவும். இப்பொழுது நாம் 6ஆம் வீட்டில் சூரியன் என்றால் என்ன பலன் என்பதை பார்க்கிறோம். பொதுவாகவே சூரியன் தன்னுடைய காரகத்துவத்தையும் தான் நிற்கும் இடங்களின் காரகத்துவத்தையும் தன் தசாபுத்தி காலத்தில் செய்யக்கூடும். சூரியன் காரகத்துவங்கள் என்னென்ன? சூரியன் பித்ரு காரகன், பிதா, ஆத்மா, வலது கண், தலைமுடி, ஒரு தலை நோவு மற்றும் தைரியம், வீரியம், அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் மற்றும் சேவை, கோதுமை, மிளகு, சின்ன சின்ன யாத்திரைகள் போன்றவற்றுக்கு காரகனாக விளங்குகிறார். அதே நேரத்தில் அவர் நிற்கும் 6ஆம் பாவத்தின் காரகங்கள் என்னென்ன? 6ஆம் பாவத்தின் காரணங்கள் ருணம், கடன், வெட்டுக்காயம், ஆயுள் பங்கம், சொந்த பகை, வேதனை, ஏமாற்று வேலை, திருட்டுத்தனம், பெண்ணின் நோய், தவறான வழி, எதிர்ப்பு, போட்டி மற்றும் சிறைச்சாலை போன்ற காரகத்துவங்களையும் சூரியன் சேர்த்து கொடுக்கும். 6ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் பகைவர்கள் பொதுவான அமைப்புகள், பகைவர்கள் உங்கள் அருகில் கூட வரமாட்டார்கள். ஜாதகரின் குடும்பம் பெரியதாக இருக்கும். அரசியல் வெற்றி பெற்றவராக இருப்பார். அரசியல் பதவி பெற்றவராகவும் இருப்பார். தொழில் என்று எடுத்துக்கொண்டால் அதிகமாக மருத்துவ தொழில் இருப்பார். பேச்சாற்றல் இருக்கும். தன் பேச்சாற்றல் மூலமாக செயல்பாடுகளை அதிகரித்துக் கொள்வார். செயல்திறன் அதிகமாக இருக்கும். தைரியம் உடையவராக இருப்பார். அரசாங்கம் சன்மானம் பெறுவராக இருப்பார். சூரியன் இருக்கும் 6ஆம் இடத்தின் 6ஆம் இடத்துடன் லக்ன சுபர்கள் தொடர்பு, மேற்கூறிய காரகத்துவங்கள் தொடர்பான நன்மைகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் சூரியன் இருக்கும் 6ஆம் இடத்துடன் லக்ன அசுபர்கள் தொடர்பு மேற்கூறிய காரகத்துவங்கள் தொடர்பான நன்மைகள் குறைந்து தீமைகள் அதிகமாக கிடைக்கும். இனி நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாக பார்ப்போம். மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடமான கன்னியில் சூரியன் இருந்தால் ஜாதகர் பகைவரை வென்று வெற்றி வாகை சூடுவார். அதாவது மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடமான கன்னியில் சூரியன் இருந்தால் பகைவரை வென்று வெற்றி வாகை சூடுவார். இளமை முதல் பொருள் சம்பாதிக்கும் திறனுள்ளவர். இளமையிலேயே அந்த 6ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் அமைப்பு எவ்வாறு என்றால், இளமையிலேயே அவர் பொருளை சம்பாதிக்கும் குணத்தை உடையவராக, திறமையுடையவராக இருப்பார். அந்த 6இல் சூரியனுடன் செவ்வாய் இருந்தால் நல்ல யோகம் உண்டு. அதே நேரத்தில் 6இல் சூரியனுடன் புதன் இருந்தால் ராஜயோகத்தையும் புகழ், கீர்த்தியும் மற்றும் மக்களிடையே புகழுடன் விளங்குவார். மேஷ லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டால் சிலருக்கு வாலிபத்திலேயே தார தோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தாரத்தை பிரியும் அமைப்பு உள்ளது. ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடமான துலாத்தில் சூரியன், அதாவது ஒருத்தருக்கு ரிஷப லக்னமாக இருந்து அவருடைய 6ஆம் இடமான துலாத்தில் சூரியன் இருந்தால் என்னென்ன பலன்? சூரியன் துலாத்தில் இருக்கும்போது நீசம். இதனால் அந்த ஜாதகருக்கு கூடுதலான காமம் இருக்கும். நீச சூரியனால் அரசாங்கத்திலிருந்து தொந்தரவுகள் இருக்கக்கூடும்.
எனவே அரசாங்க விஷயங்களில் அவர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசு பேடையினால் பொருட்களை இழக்க நேரிடும். இதனால் சூரியன் 6 அமைந்து அரசாங்கத்தினால் தொந்தரவுகள் இருப்பதால் மன நிம்மதி இழக்க நேரிடும். அதே நேரத்தில் தோல் வியாதி போன்றவை ஏற்படக்கூடும், தோலில் அலர்ஜி ஏற்படக்கூடும். எனவே உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டும். இத்துடன் வயிற்று நோய், கண் நோய் போன்றவையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 6ஆம் இடத்தில் சூரியன் நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் கடனிலிருந்து விடுதலை பெற்று பெரும் யோகத்தை பெறுகிறான். அதாவது 6ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன், துலாத்தில் இருக்கும் சூரியன் ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த நீசபங்கம் பெற்றால், அந்த நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் கடனிலிருந்து விடுதலை பெறும் யோகத்தை பெறுகிறான். அடுத்ததாக மிதுன லக்கணத்திற்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியன் அமர்ந்தால், அதாவது காலஸ்புருஷ தத்துவத்தின்படி விருச்சிகத்தில் சூரியன் அமர்ந்தால் அந்த ஜாதகர் கடனிலிருந்து விடுதலை பெறுவார். அவருக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏற்கனவே இருந்த கடன்களை அடைப்பார். அந்த காலகட்டத்தில் கடன் வாங்காமலும் இருப்பார், புதிய கடன் வாங்காமலும் இருப்பார். ஆனால் அவருக்கு இருதார அமைப்பு இருக்க வாய்ப்பு உள்ளது. மிதுன லக்கணத்திற்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனுடன் குரு அமர்ந்திருந்தால் வாலிபத்தில் தார இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதாவது மிதுன லக்கணத்திற்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தில் சூரியனுடன் குரு இருந்தால் வாலிபத்தில் மனைவியை காத்திரத்தை இழக்கும் வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக சூரியன் குரு இவர்களுடன் ராகு இருந்தால் வீரிய உற்பத்தி குறைந்தவராக இருப்பார், அதாவது ஆண்மை குறைந்தவராக இருப்பார். சூரியனும் சுக்கிரனும் கலந்திருந்தால் இல்லற சுகம் நோயினால் கெடும். சூரியனுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால், அதாவது மிதுன லக்கணத்திற்கு 6ஆம் இடமான விருச்சிகத்தில் சேர்ந்திருந்தால் அவருடைய இல்லற சுகம் நோயினால் கெடக்கூடும். அடுத்ததாக கடக லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் தனுசுவில் சூரியன் இருந்தார் கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும். அவர் இனிமையாக பேசுவார். 6இல் சூரியனுடன் சுக்கிரன் இருந்தால் நோய் பீடிக்கும். 6இல் சூரியனுடன் குரு இருந்தால் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும். எதிரிகளை வெல்லலாம், கடலிலிருந்து விடுதலை, தொழில் உற்பத்தி என்று நினைத்த விதத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கும். இது எப்போது கிடைக்கும்? 6இல் தனுசு ராசியில் சூரியன் வந்து அத்துடன் குரு அமர்ந்திருந்தார். குரு ஆட்சி வீடாக அங்கே இருப்பார். எனவே எல்லா விதத்திலும் வெற்றிகரமாக நிகழும். அடுத்ததாக சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடமான மகரத்தில் சூரியன் இருந்தால் கண் நோய், சிரசில் புண், பார்வை கோளாறு போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மகரத்தில் சூரியன் 6ஆம் இடமாக இருந்து அமர்ந்திருந்தால் கண் நோய் ஏற்படும், பார்வை கோளாறு ஏற்படும், சிரசில் தலையில் புண் போன்றவை இருக்க வாய்ப்பு உள்ளது. அரசினால் தொல்லை ஏற்படும், சத்துருக்களால் தீமை, மருத்துவ செலவு, அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுதல், அக்னி ஆயுதம் போன்ற வாகனம் போன்றவற்றால் ஆபத்து ஏற்படக்கூடும். வீண் கழகம் உண்டாகும். 6இல் சூரியன் செவ்வாய் இருந்தால், 6இல் அதாவது சிம்ம லக்கணத்திற்கு 6ஆம் இடமான மகரத்தில் சூரியன் இருந்தார், அத்துடன் செவ்வாயும் சேர்ந்திருந்தார் உடலில் அங்ககீனம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 6இல் புதன் சூரியனுடன் அமர்ந்திருந்தார். அந்த ஜகன் சமர்த்தனாக இருப்பான், அதிகாரம் படைத்தவனாக இருப்பான், ஆக்கிரமிப்பு கொண்டவனாக இருப்பான்.
அடுத்ததாக கன்னி லக்கணத்திற்கு 6ஆம் இடமான கும்பத்தில் சூரியன் இருந்தார். பொதுவாகவே சூரியன் மகர கும்பராசிகளில் அமர்ந்திருந்தால் நல்ல விஷயங்களை செய்வது என்பது குறைவாகவே இருக்கும், தொந்தரவுகள் தான் அதிகமாக இருக்கும். எனவே கன்னிக்கு 6ஆம் இடமான கும்பத்தில் சூரியன் இருந்தால் கண் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது, வயிற்று கோளாறு ஏற்படும், தலையில் சில அரிப்புகள் ஏற்பட்டு புண்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது, அரசு மூலம் தொந்தரவு இருக்கும், எதிரிகளால் அடிக்கடி தாக்குதல் இருக்கும், அக்கினி ஆயுதம், பயம், கிரிமினல் விவகாரம் போன்றவற்றினால் மன நிம்மதி இழக்க நேரிடும். தந்தைக்கு இந்த சூரிய தசையில் கெடுதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. 6இல் இருக்கும் சூரியனுடன் செவ்வாய் கூடினால் அக்னியினால் மரணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் சிறு உடல் ஊனங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கன்னி லக்கணத்திற்கு 6ஆம் இடமான கும்பத்தில் சூரியனுடன் சந்திரன் சேர்ந்தால் வரவுக்கு மேற்பட்ட செலவு ஏற்பட்டு ஜாதகன் கடனாளியாக மாறுவான். சூரியன், சந்திரன், குரு இருவரும் இருந்தால் லாபத்தை பிறருக்கு பறிகொடுப்பார். அந்த 6ஆம் இடமான கும்பத்தில் சூரியனுடன் சந்திரன் மற்றும் குரு இருவரும் இருந்தால் லாபம் கிடைக்கும், ஆனால் அந்த லாபத்தை பிறருக்கு பறிகொடுப்பார். அடுத்ததாக துலா லக்கணத்திற்கு 6ஆம் இடமான மீனத்தில் சூரியன் வந்தால், மீனம் என்பது சூரியனுக்கு நட்பு வீடு, தனுசு குருவோட வீடு சூரியனுக்கு நட்பு வீடாக இருப்பதால் அவருக்கு தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் இடமாக இருப்பார். சூரியன் தன்னுடைய தசாபத்தில் நற்பலன்களையே கொடுப்பார். துலா லக்கணத்திற்கு 6ஆம் இடமான தனுசு ராசியில் சூரியன் அமர்ந்திருந்தால் தன்னுடைய தசாபுத்திகளில் ஜாதகனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் குறையும், கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும், புதிய கடன் வாங்க நேரிடாது. 6இல் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால், அதாவது துலா லக்கணத்திற்கு 6ஆம் இடமான மீனத்தில் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகைக்கு வாலிபத்தில் தார தோஷம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் துலா லக்கணத்திற்கு 6ஆம் இடமான மீனத்தில் சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் ராஜயோகம், எல்லாவற்றிலும் ஜெயம் கிட்டும். 6இல் சூரியனுடன் குரு இருந்தால் விபரீத ராஜயோகமாகும். 6ஆம் இடமான மீன ராசி குருவுக்கு ஆட்சி வீடு என்பதால், உடன் இருக்கும் சூரியன் நட்பு கிரகம் என்பதால் அந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு விபரீத ராஜகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக விருச்சிக லக்கணத்திற்கு 6ஆம் இடமான மேஷத்தில் சூரியன் இருந்தால், அதுவும் மேஷத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும்? மேஷராசி என்பது சூரியனுக்கு உச்ச ராசி என்பதால் சூரியன் தனது திசையில் அந்த ஜாதகருக்கு சுவர்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் நல்ல நிகழ்வுகளை, நல்ல நிகழ்ச்சிகளை நிறைய கொடுக்கும், நன்மைகளை நிறைய கொடுக்கும். கடன் உச்சஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் அந்த ஜாதகியை கடன் தொல்லையிலிருந்து விடுவித்து கொடுப்பார். இந்த திசை நன்மைகள் மிகுந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடமான மேஷத்தில் சூரியன் இருந்தால் அவருடைய தகப்பனார் செல்வந்தராக இருப்பார். அதே நேரத்தில் ஜாதகரும் மதிப்புள்ள யோகத்தை அடைவார். அவர் மருத்துவர், வன இலாக்கா போன்றவற்றில் நல்ல பதவியை அடைய வாய்ப்பு உள்ளது. தந்தையின் சொத்துக்களை அடைந்து மேன்மை அடைவார். பூர்வீக சொத்துக்கள் பெறுவதில் எந்தவித தகராறும் இருக்காது. அந்த சொத்துக்களினால் அவர் மேன்மை அடைவார். 6ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் அல்லது புதன் சேர்ந்தால் அந்த ஜாதகருக்கு பணம் ஏராளமாக, செல்வம் ஏராளமாக இருக்கும். 6இல் சூரியனுடன் சிக்கன் இருந்தால் சூரிய தசையை விட சுக்கிர தசை அந்த ஜாதகருக்கு பிரமாதமாக இருக்கும்.
ஆறிலிருக்கும் சூரியனாலும் பிரமாதமாக இருக்கும். ஆனால் சூரியன் சுக்கிரன் இணங்கி இருந்தால் சுக்கிர திசையில் அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். ஆனால் இளமையில் தாரதோஷம் ஏற்படும். 6ல் சூரியனுடன் செவ்வாய் குரு சுக்கிரன் 6ல் சூரியனுடன் செவ்வாய் குரு சுக்கிரன் இணைவு கால் ஊனம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடமான ரிஷபத்தில் சூரியன் அமர்ந்தார் என்ன பலன் கொடுக்கும்? ரிஷபம் என்பது சூரியனுக்கு பகை வீடு. சூரிய தசாபுத்தி காலத்தில் நன்மைகள் நிறைந்திருக்கும். அந்த 6ல் சூரியனுடன் ராகு அல்லது கேது இருக்கும். அவர் கற்பு இழந்தவராயிருப்பார். அதே நேரத்தில் சூரியனுடன் சனி இருந்தால் பிரபல யோகம் கிடைக்கும். மகர லக்னத்திற்கு 6ஆம் இடமான மிதுனத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன்? மிதுன ராசி சூரியனுக்கு சமராசியாக இருப்பதால் அந்த தசாபுத்தி காலத்தில் மிக நல்லவைகள் அதிகமாக நடக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். எந்த சவாலையும் எதிர்த்து நிற்கும் துணிவு பிறக்கும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதே நேரத்தில் 6ல் இருக்கும் சூரியனுடன் சந்திரன் இருந்தால் வாலிபத்தில் தாரதோஷமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. 6ல் சூரியனுடன் சுக்கிரன் சூரியனுடன் சுக்கிரன் இருந்து அதற்கு சனி பார்வை இருந்தால் கலப்பு திருமணம் ஏற்படும். 6ல் சூரியன் இருந்து சுக்கிரன் அமர்ந்து சனி பார்வையுடன் இருந்தால் கலப்பு திருமணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதே 6ஆம் இடமான ரிஷபத்தில் 6ஆம் இடமான மிதுனத்தில் சூரியன் இருந்து அதனுடன் சனி இருந்தால் பிதாவுக்கு யோகம், தந்தைக்கு யோகம். 6ல் சூரியன் வந்து அந்த சூரியனுடன் செவ்வாய் சனி சேர்க்கை அந்த ஜாதகருக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தி அல்லது சனி புத்தியில் அரசாங்க பதவி போக நேரிடும். அடுத்ததாக கும்பலக்கணத்திற்கு 6ஆம் இடமான கடகத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? சூரிய தசாபுத்திகளில் நற்பலன்கள் கிடைக்கும். ஏனென்றால் கடகராசி என்பது சூரியனுக்கு நட்பு வீடு. இதனால் கடன் தொல்லைகள் குறையும். ஆனால் உடல்நலமில்லாத மனைவி அமைவார். 6ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் பூச நட்சத்திரத்தில் இருந்தால் தாரதோஷம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 6ஆம் இடமான கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள் மற்றும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். அந்த ராசியில் சூரியன் பூச நட்சத்திரத்தில் இருந்தால் தாரதோஷம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 6ல் சூரியன் புதன் சனி சேர்க்கை அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆவதே சந்தேகம். அதாவது கும்பலக்கணத்திற்கு 6ஆம் இடமான கடகத்தில் சூரியன் இருந்து சூரியனுடன் புதன் சனி சேர்க்கை என்பது அவருக்கு திருமணம் ஆவதை தாமதப்படுத்தும். அதிகமாக சொல்லப்போனால் திருமணம் ஆவதே சந்தேகம். அடுத்ததாக மீன லக்னத்திற்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியில் சூரியன் இருந்தால் என்ன பலன்? சிம்ம ராசி என்பது சூரியனுக்கு ஆட்சி ஸ்தானம். எனவே அது அவ்வாறு இருக்க அமைப்பு மிக நல்லது. எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். பொதுவாக 6ஆம் இடம் கடன் என்பதால் அங்கு சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கடனிலிருந்து விடுதலை கிடைக்கும். சூரிய தசை சூரிய புத்தியில் வேலை கிடைக்கும். அதுவும் அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மீன லக்கணத்திற்கு 6ஆம் இடம் சிம்மத்தில் சூரியனுடன் புதன் இருந்தால் புதாதித்ய யோகம் ஏற்படும். அவ்வாறு ஏற்படும் பொழுது கல்வி, செல்வம், உத்தியோகம் போன்றவற்றில் நன்மைகள் பயக்கப்படும். இது எல்லா வகையிலும் அவருக்கு நன்மை கொடுக்கும். அதே 6ஆம் இடமான சூரியனுடன் குரு இருந்தால் சிறைச்சாலைக்கு அவர் உத்தியோகத்தில் இருப்பார். அதிகாரியாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதே 6ஆம் இடமான சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை
யோகத்தை அந்த ஜாதகருக்கு யோகத்தை முதலில் கொடுத்து இறுதியில் கெடுதல் பலன் கொடுத்து மற்றும் கெட்ட பெயர் அளிக்கும். இதுவரை சூரியன் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்று லக்ன வாரியாக பார்ப்போம். அடுத்த பதிவில் சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்து ஆட்சி உச்ச பலம் பெற்றாலோ அல்லது நட்பு வீரர்கள் பெற்றாலோ என்னென்ன பலம் கொடுப்பார் என்பதை இதே மாதிரியாக லக்ன வாரியாக பார்ப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.